அருப்புக்கோட்டை அருகே பலத்த காற்றுடன் பெய்த கனமழை காரணமாக 10,000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் சாய்ந்ததால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். இது பற்றிய கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் அருண்குமார். அருண்குமார், விவரங்கள். வணக்கம். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே சிதம்பராபுரம் கிராமத்தில் சுமார் 1000 ஏக்கருக்கு மேலாக வாழை விவசாயம் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் அருப்புக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று மாலை திடீரென பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்தது. இந்த சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழை காரணமாக சிதம்பராபுரம் கிராமத்தில் சுமார் 10,000த்திற்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் அப்படி காற்றில் சாய்ந்து கீழே விழுந்தது. இதில் பெரும்பாலான வாழை மரங்கள் குலை தள்ளிய நிலையில் அப்படியே சாய்ந்து அனைத்தும் நாசமடைந்தது. வாழை குலைகள் பிஞ்சாக இருப்பதால் இதனால் எந்த பயனும் இல்லை என விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். ஏக்கருக்கு லட்சக்கணக்கில் செலவு செய்து நேற்று பெய்த காற்றுடன் பெய்த கனமழையினால் காரணமாக மிகுந்த நஷ்டம் அடைந்துள்ளதாகவும் அரசாங்கம் தங்களுக்கு உதவ வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். மேலும் கடந்த 6 மாதத்திற்கு முன்பே இதே போல பெய்த சூறாவளி காற்று காரணமாக வாழை மரங்கள் சாய்ந்ததில் எந்தவித நிவாரணமும் வழங்கவில்லை எனவும் ஏற்கனவே மிகுந்த நஷ்டத்தில் உள்ள தங்களுக்கு வேதனை அளிப்பதாகவும் கண்ணீருடன் தெரிவிக்கின்றனர். இந்த முறையாவது அரசாங்கம் தங்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும், ஒரு வருடம் நடைபெறும் இந்த விவசாயத்தில் தற்போது அறுவடை நேரம் வரும்போது எதுவும் வாழை மரங்கள் சாய்ந்தால் தங்கள் உழைப்பு அனைத்து வீணாகிவிடும் என்ற நோக்கில் கண்ணீருடன் தெரிவிக்கின்றனர். இதே போல சிதம்பராபுரத்தில் நேற்று வீசிய பலத்த காற்றுடன் காரணமாக பல இடங்களில் மரங்கள் சாய்ந்து விழுந்ததில் மின்கம்பங்களும் சாய்ந்து விழுந்து உள்ளது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி அருண்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.